ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா கலெக்ஷன். இன்றைக்கி கிருபா கலெக்ஷனில் ஒரு சின்ன ஹேர் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்னென்னா, நான் ஏற்கனவே ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ எனக்கு நல்லா இந்த ரெய்னி சீசன் சொன்னாலே கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆக தான் செய்யும். அதான் சீசனுக்கு ஏற்றபடி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அதனால் எந்த ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம சாப்பிட்ற பொருட்கள் மட்டும் நல்லா ஹெல்த்தியாக ஹைஜீனாக எடுத்துகிட்டே இருக்கணும். அது கூட ஹேருக்கு சம்மந்தப்பட்ட நல்ல ஹெல்த் ட்ரிங்க் குடிங்க, சரியா? ஓகேவா? ஆம்லா ஜூஸ் குடிங்க, கருவேப்பிலை ஜூஸ் குடிங்க, தேங்காய் பால் கருவேப்பிலை மிக்ஸ் பண்ண ஜூஸ் குடிங்க. எது நம்மளுக்கு முடியுமோ ஒரு இயர்லி மார்னிங் ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஹேருக்குன்னு சொல்லி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இருந்தால் மட்டும் நம்மளோட ஹேர் க்ரோத் ஆகிறது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோத் ஆகும். இன்னும் எம்எம்எம்மாக தான். ஆனால் நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணலாம். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆனாலே நம்மளுக்கு ஹேர் க்ரோத் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அதோட டென்சிட்டியும் அதிகமாகும். இதை பாருங்கள், என்னோட ஹேர் நான் இப்போ குளிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். குளிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணி நான் ஹேர் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கு எல்லா ஹேர் வாஷ் பண்ணதை விடையும் இந்த ரைஸ் வாட்டரில் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போதே நம்மளுக்கு நல்லா அது ஒரு ஷைனிங்காக தெரியுது, ஓகேவா? ஹேர் நல்லா ஷைனிங் ஆகுது. அதோட ரூட் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், ஓகேவா? அதனால நீங்கள் கண்டிப்பாக வெறும் எம்டி வாட்டரில் ஷாம்பு யூஸ் பண்ணி குளிக்கிறத விட்டுட்டு எப்படி சொல்கிறது, ரைஸ் வாட்டரில் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி குளிக்கிறது, வெந்தய வாட்டரில் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி குளிக்கிறது, ஏதாவது ஒரு நல்ல முக்கியமான இம்பார்ட்டண்டான பொருள் நம்ம ஹேருக்கு முக்கியமான ஒரு பொருளை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அப்போ நம்மளோட ஹேர் நல்லா சில்கியாக நல்லா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், தெரியுதா உங்களுக்கு? என்னோட முடியல அப்படியே ஒன்றோட ஒட்டவே இல்லை. இதுக்கும் என்னோட முடி நல்லா காயலை, காயில ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள், தெரியுதா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வீடியோ போடுறது மாதிரி முடி கட் பண்ணியிருந்தேன். இப்போ என்னோட முடி என்ன அதே அளவுக்கு வளைய ஆரம்பிச்சிச்சு. நல்லா வளர்ந்துருக்குது. அடர்த்தியும் கீழே கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. நம்மளோட ஸ்கேல்பில் நல்லா அடர்த்தி தெரிஞ்சு குட்டி குட்டி ஹேர் நிறைய க்ரோத் ஆகிருக்கு. இதை பாருங்களேன், தெரியுதா? இது எல்லாமே எனக்கு இப்போ க்ரோத்தான நியூ ஹேர். எங்கே ஒரு ஹேர் பாருங்க, இது எல்லாமே நியூ ஹேர் நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஹேர் நல்லா க்ரோத் ஆகணும்னா ஒவ்வொரு ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டே இருங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட் ஈட் பண்ணுங்கள். நல்ல டெய்லி அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.